அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நடந்த டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல சோஷியல் சயின்ஸ் ஓகேவா? அதுக்கான கீ ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 91ல ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்கது உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னான்னு கேட்குறாங்க. அந்த சைடு கொஞ்சம் கட்டாயம் இருக்கு ஓகேங்களா? கீ கொஞ்சம் கிளீனா பார்த்துக்கோங்க ஓகேங்களா? யார் சொன்னா? மார்க்கோ போலோ ஓகேவா? மார்க்கோ போலோ அவரோட ஸ்டேட்மெண்ட் தான் இது. மார்க்கோ போலோ பி ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. செயல்படும் எரிமலையில பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க ஓகேங்களா? 92க்கு எது பொருந்தாதுன்னு கேட்குறாங்க. பிலிப்பைன்ஸில் உள்ள ஓகேங்களா ஃபினாடுபோ ஓகே பிலிப்பைன்ஸில் உள்ள ஃபினாட்டுபோ இன் பிலிப்பைன்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கு பாருங்க. அதுதான் ஆப்ஷன் பி ஓகேவா? அதுதான் செயல்படும் எரிமலையில எது பொருந்தாது ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1829ல சதி என்னும் பழக்கத்தை தண்டனைக்குரிய குற்றம் என அறிவிச்சது யாருன்னு கேட்குறாங்க ஓகேங்களா? யாருக்கு எல்லாருக்கும் தெரியும். ஈஸியான கொஸ்டின். வில்லியம் பெண்டிங் பிரபு. இறையாண்மை என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்றது லத்தீன். இதுல இருந்துன்னா லத்தீன்ல எடுக்கப்பட்டது. பிரிட்டிஷ் காலத்தில் வெள்ளை நகரம் மற்றும் கருப்பு நகரம் சேர்ந்து அழைக்கப்பட்டது ஓகேவா? இன் பிரிட்டிஷ் பீரியட் விச் டவுன் அண்ட் விச் ஒயிட் டவுன் அண்ட் பிளாக் டவுன் வாஸ் கலெக்டிவ்லி கால்ட் ஆஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா? எதுன்னு கேட்குறாங்க. எதுனா மதராஸ் ஓகேவா? எப்படி சொன்னா மதராஸ் தான் அந்த மாதிரி அழைச்சிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மதராஸ். பிரிட்டிஷ் காலத்துல வெள்ளை நகரம் மற்றும் கருப்பு நகரம் சேர்ந்து டேஷன் அழைக்கப்பட்டதுன்னா மதராஸ். ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்தது 96 இந்தியாவில் முதலில் காவல்துறையை உருவாக்குனது யாரு அப்படின்னு கேட்குறேன். யாருன்னா காரன் வாலிஸ் பிரபு. ஆப்ஷன் டி ஓகேங்களா? அடுத்தது 97 கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை மதிப்பீடு செய்யவும். அரசமைப்பு உறுப்புகள் 124 முதல் 147 வரை இந்திய உச்சநீதிமன்றத்தின் வடிவம் மற்றும் அதிகார வரம்புகள் பற்றி கூறுகிறது. உச்சநீதிமன்றமானது இந்திய அரசியலமைப்பு பகுதி 5 அத்தியாயம் 4 மூலம் நிறுவப்பட்டுள்ளது ஓகேங்களா? இந்த 2 ஸ்டேட்மெண்ட் செக் பண்ண சொல்றாங்க. எது சரி தப்புன்னு ஓகேங்களா? கூற்று 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் ஏ தான். கூற்று 1, 2 கரெக்ட். எந்த போரின் முடிவில் பிரான்ஸ் அரசாங்கம் டியூப்லிவை பாரிஸுக்கு திரும்ப அழைத்தது ஓகேவா? எந்த போர்னா ஆற்காட்டு போர் ஓகேவா? ஆற்காட்டு போருக்கு அப்புறம் தான் டியூப்லிவை ரிட்டர்ன் கூட்டுருவாங்க. அடுத்தது தாஜ்மஹால் வெள்ளை பளிங்கு கட்டப்பட்டது. இது எந்த வகை பாறையை சார்ந்ததுன்னு கேட்குறாங்க. உருமாறிய பாறைகள். எந்த பாறைகள்னா உருமாறிய பாறைகள். ஆப்ஷன் சி உருமாறிய பாறைகள். ஆர்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி ஓகேவா? எதுன்னு கேட்குறாங்க ஓகேவா? எதுனா லீட்கி அகழி. ஆர்டிக் பெருங்கடல் ஆழமான பகுதினா லீட்கி அகழி. ஆப்ஷன் பியில் இருக்க லீட்கி அகழி அதுதான் ஆழமா இருக்கும் ஓகேங்களா? அடுத்தது ஒரு பொறுத்துக. ஆப்பிரிக்கா ஆசிய மாநாடு அணிசர இயக்கம் லாப்னா கிழக்கு நோக்கிய கொள்கை 4 இருக்கு. அதுல எது பொருந்ததுன்னா 101ல ஆப்ஷன் சி பாருங்க. ஆப்ஷன் சி கரெக்டா செட் ஆகும். அடுத்தது நிபுணரின் கருவிகள் நிபுணரின் வீட்டை ஒருபோதும் உடைக்காது என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஓகேங்களா? 102க்கு யாருன்னா ஆட்ரிலார்டு. ஆப்ஷன் ஏல இருக்க ஆட்ரிலார்டு அவர் தான் எழுதியிருக்காரு. நிபுணருடைய கருவிகள் நிபுணரின் வீட்டை ஒருபோதும் உடைக்காது. அடுத்தது இந்தியாவின் மயானி பறவை சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? எங்கன்னா மகாராஷ்டிரால. எங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கு. கொட்டபாக்சி எரிமலை அமைந்துள்ள மலைத்தொடர் ஓகே. கொட்டபாக்சி எரிமலை எங்க இருக்குன்னா ஆன்டிஸ்ல இருக்கு ஓகேவா? எங்க இருக்குன்னா ஆன்டிஸ்ல இருக்கு. சுருளி நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் சுருளி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தேனியில இருக்கு. அடுத்தது பல்கலைக்கழக கல்வி குறித்த அறிக்கை தயாரிக்க 1948ஆம் ஆண்டு டேஷ் கல்விக்கு நியமிக்கப்படுது. அதாவது யார் தலைமையிலும் கேட்டிருப்பாங்க ஓகேவா? In 1948 டேஷ் கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட் டு பிரசன்ட் a ரிப்போர்ட் யூனிவர்சிட்டி எஜுகேஷன். டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஆப்ஷன் ஏ டாக்டர் ராதாகிருஷ்ணன். சூரிய குடும்பத்தில் புதனை விட மிகப்பெரிய துணைக்கோள் எதுன்னு கேட்கறாங்க. எதுங்க ஓகேவா? சூரிய குடும்பத்தில் புதனை விட மிகப்பெரிய துணைக்கோள் ஒன்று இருக்கு. ஸோ விச் சேட்டலைட் இஸ் லார்ஜர் தென் மெர்க்யூரி இன் அவர் சோலார் சிஸ்டம்? எதுனா கனிமேட். எதுனா கனிமேட். ஆப்ஷன் பி கனிமேட். அடுத்தது 108 இந்திய அரசியலமைப்பு கட்டாவது சரியா தெரியல. இதுல இந்திய அரசியலமைப்பு எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் மூலம் இந்திய குடிமக்களுக்கு சமத்துவத்தை அளிக்கிறது? எதுனா 14 to 18 சட்டப்பிரிவு 14 முதல் 18 இந்தியாவில் முதலில் விதவைகளுக்கு கல்வி அளிக்க முயற்சி மேற்கொண்டவர் யாருன்னு கேட்கிறாங்க ஓகேவா? யாருன்னா பண்டித ரமாபாய். ஆப்ஷன் பி பண்டித ரமாபாய். அடுத்தது தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்ப கால போராளி யாருன்னு கேட்கிறாங்க. கந்துக்கூரி வீரசேலிங்கம். ஆப்ஷன் பி. 111 சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார் ஓகேவா? சங்கம வம்சத்துடைய கடைசி அரசர் இரண்டாம் விருபாட்சரியார். யாருன்னா இரண்டாம் விருபாட்சரியார் அவர்தான். அடுத்தது 3ஆம் துருவம் என்று அழைக்கப்படும் நாடு எதுன்னு கேட்கறாங்க. 3ஆம் துருவம் அப்படின்னு சொல்றாங்க திபெத். யாருன்னா திபெத். ஆப்ஷன் ஏ திபெத். அடுத்தது 113 கொஸ்டின் இந்தியாவின் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை கரோன் என்பவர் எந்த நகரில் நிறுவினார்னு கேட்கறாங்க. சூரத் ஓகேவா? ஆப்ஷன் சி சூரத். தாய் கண்டம் என அழைக்கப்படுவது எது? 114 தாய் கண்டம் அப்படின்னாலே ஆப்பிரிக்கா ஓகேவா? தாய் கண்டம்னா ஆப்பிரிக்கா.
7 தீவுகளை கொண்ட டேஷ் 7 தீவுகளை கொண்டதாகும் கேட்குறாங்க. எது 7 தீவுகளை கொண்டதுன்னு கேட்குறாங்க. பம்பாய். ஆப்ஷன் டியில் இருக்க பம்பாய் தான் 7 தீவுகளை கொண்டது. வருமான மாற்றத்திற்கும் நுகர்வு மாற்றத்திற்கும் இடையான வீதம் என்னன்னு நம்ம அழைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இறுதிநிலை நுகர்வு காட்டம். ஓகே, இறுதிநிலை நுகர்வு காட்டம். வருமான மாற்றத்திற்கும் நுகர்வு மாற்றத்தினுடைய அந்த டிஃபரன்ஸ் வந்து எதுனா இறுதிநிலை. ஓகேவா, எதுனா இறுதிநிலை நுகர்வு காட்டம். ஆப்ஷன் சியில் இருக்க இறுதிநிலை நுகர்வு காட்டம். 17 இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது? ஓகேவா, இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா அப்படின்றது ஹெய்லி தேசிய பூங்கா. ஓகேவா, எதுனா ஹெய்லி தேசிய பூங்கா. அடுத்தது எந்த படைப்பிரிவு மத்திய ஆயுத காவல் படைகளில் பங்கு பெறாதது? ஓகேவா, எது வந்து ஓகேவா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபோர்ஸ் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ்? எதுனா எஸ்எஸ்பி அதான் சீக்ரெட் சர்வீஸ் புரி, ரகசிய சேவை பணியகம். அதுதான் அந்த கண்ட்ரோல வரான்னு சொல்றாங்க, ரகசிய சேவை பணியகம். நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது சரியான இணை இது நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா, எது சரியா புரிஞ்சிருக்குன்னா கண்ணா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம், அது மட்டும் தான் சரியா இருக்கு. ஓகேவா, கண்ணா தேசிய பூங்கா அது மட்டும் தான் சரியா இருக்கு. ஆப்ஷன் டி. இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதனை 21 18 குறைச்சது எதுனா? இது அடிக்கடி கேட்டிருக்க கொஸ்டின் தான். அது 61வது அமெண்ட்மெண்ட், 61 அமெண்ட்மெண்ட் தான். ஓகேவா, 61th அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா. அடுத்தது 1774ஆம் ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியோட முதன்மை குடியிருப்பா எது இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. புனித சார்ஜ் கோட்டை. புனித சார்ஜ் கோட்டை. ஆப்ஷன் பி. அடுத்தது கூற்று 1 பண்டங்களை மாற்றிக்கொள்ளுதல் பண்டமாற்று முறையாகும். இது வணிகத்தின் முதல் வடிவமாகும். ஓகே, செக் பண்ண சொல்றாங்க. எந்த அப்படின்னு பார்த்தா கூற்று 1 2 கரெக்ட். ஓகேவா, கரெக்ட் தான். 1 2 ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தான். ஆப்ஷன் ஏல இருக்க டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தான். ஓகேவா. அடுத்து ஒரு பொறுத்துக்க போகிறோம். 124. ஓகேவா, அதுக்கு ஆப்ஷன் சி கரெக்டா செட் ஆகும். ஆப்ஷன் சி கரெக்டா மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் ஒன். சோழ அரசர்கள் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் டேஷ் என அழைக்கப்பட்டது? ஓகேங்களா, டேஷ் என அழைக்கப்பட்டது பள்ளிச்சந்தம். இதுனா பள்ளிச்சந்தம். பள்ளிச்சந்தம். டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியவர் யாவர்? டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கிய யாருன்னு கேட்குறாங்க. 4ஆம் கிறிஸ்டியன். யாருன்னா 4ஆம் கிறிஸ்டியன். அடுத்தது வெள்ளையங்கிரி மலை. ஓகேவா, இது ஒரு முக்கியமானதான், ஸ்கூல் புக்ல பாக்ஸ்ல இருக்கும். ஓகேவா, மேட்ச் பண்றோம். ஆப்ஷன் டி தான் கரெக்டா பொருந்தும். செக் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் டி தான் ஆன்சர் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சுயஸ் கால்வாய் மத்திய தரைக்கடலையும் எதையும் இணைக்கிறதுன்னு கேட்கறாங்க. சுயஸ் வந்து மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கும், அதான் சுயஸ் கால்வாய். ஓகேவா, செங்கடலையும் மத்திய தரைக்கடலை இணைக்கிறது தான் இந்த சுயஸ் கால்வாய். முதலில் அரசு என்ற சொற்பிரயோகத்தை தமது படைப்புகளில் பயன்படுத்துவர் யாரு அப்படின்னா மாக்கியவல்லி தான். ஓகேவா, இது பழைய கொஸ்டின். மாக்கியவல்லி. மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை பயன்படுறது எப்பன்னு கேட்கறாங்க. எப்ப நேம் கொண்டு வந்தான்னு கேட்கறாங்க. ஜூலை 17 1996. ஜூலை 17 1996. ஆப்ஷன் ஏ. ஓகேவா. 131. வட அமெரிக்காவில் வெப்பமண்டல மழைக்காடுகள் காணப்படும் பகுதி? ஓகேவா, மத்திய அமெரிக்கா. ஆப்ஷன் ஏ மத்திய அமெரிக்கா. பனியாறு உலகின் மிகப்பெரிய பனியாறாகும். ஓகே, டேஷ் பனியாறு உலகிலேயே மிக பெருசுன்னு கேட்கறாங்க. எதுனா லாம்பர்ட். ஓகேவா, லாம்பர்ட் தான் ரொம்ப பெருசு. 1530 கொச்சினில் இருந்து கோவாவிற்கு தலைநகரத்தை மாற்றுறது யாருன்னு கேட்கறாங்க. ஓகேவா, யாருன்னா 1530 கொச்சியிலிருந்து கோவாக்கு மாத்துறது நீனோ டி குன்ஹா. ஓகேவா, நீனோ டி குன்ஹா தான் மாத்துறாரு. வெப்பமண்டல வறண்ட புல்வெளிகள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா சவானா. இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான், சவானா. அடுத்தது புனித யாத்திரிகளின் இளவரசன் என்று அழைக்கப்படுவது யாரு அப்படின்னா நம்மளுடைய யுவான் சுவாங். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது, யுவான் சுவாங். ஸ்கூல் புக்லயே இருக்கு. சென்னை நாட்குறி பதிவுகளை முதலில் வெளியிட்டது யாரு அப்படின்னு கேட்கறாங்க. யாருன்னா டாட்வெல். ஆப்ஷன் சில இருக்க டாட்வெல் தான் வெளியிட்டிருக்காரு. பிருத்திவிராஜ ரசோ எனும் பெயரில் ஒரு நீண்ட காவியத்தை ஏற்றிருந்து யாரு அப்படின்னு கேட்கறாங்க. யாருன்னா சந்த் பர்தை. ஓகேவா, சந்த் பர்தை தான் அவர் தான். ஓகேவா, சந்த் பர்தை அவர் தான் ஆன்சர். இந்திய தேசிய ஆவண காவகத்தின் தந்தை என அழைக்கப்படுவது யாரு அப்படின்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். பன்னாட்டு தேதிக்கோடு டேஷ் அலாஸ்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் பேரிங் நீர்ச்சந்தி வழியாக செல்கிறது அப்படின்றாங்க. பசிபிக் பெருங்கடல். எதுனா பசிபிக் பெருங்கடல். 140 கொஸ்டின். ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா, ஆப்ஷன் டி டெல்லி கரெக்டா போறதுக்கு டி தான் மேட்ச் ஆயிருக்கும். அடுத்த ஒன்று 141. டாஸ்மானியா தீவு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆரஞ்சு தீவு. டாஸ்மானியா தீவு வந்து ஆரஞ்சு தீவுன்னு சொல்லுவாங்க. 2 பெரிய நீர்நிலைகளை இணைக்கும் குறுகிய நீர்வழி அப்படின்னு எதுனா நீர்ச்சந்தி. ஓகேவா, பாக் நீர்ச்சந்தி தான். பாக் நீர்ச்சந்தி ஒரு எக்ஸாம்பிள். குறுகிய நீர்வழின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பாக் நீர்ச்சந்தி. 140 வாக்கியம். உலகின் மிக பழமையான படிவுப்பாறைகளின் வயது 3.1 பில்லியன் ஆண்டுகளாகும். உலகின் மிக பழமையான படிவுப்பாறைகள் கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டன. செக் பண்ண போறோம். ஓகேவா, 1 2 கரெக்ட். 1 2 சரியானது. ஆப்ஷன் ஏ சரி. அடுத்தது 144 பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் பாரமகால் பீடபூமி மதுரை பீடபூமி ஒரு பகுதியாகும். கோயம்புத்தூர் பீடபூமி நீலகிரி மற்றும் நடுவில் சொல்றாங்க. 144 ஆன்சர் செக் பண்ணி பார்க்கலாம்.
ஓகேவா? அப்ப 1, 2மே தப்பு. ஆப்ஷன் 1ம் அதாவது வாக்கியம் 1ம் வாக்கியம் 2 2மே தப்பா தான் இருக்கு. ஓகேவா? ஆப்ஷன் ஏவே கரெக்ட். ஓகேவா? பெரிய சேற்று ஆறு என்ற புனைப்பெயருடன் டேஷ் ஆறு அழைக்கப்படுகிறது. எதுனா மிசிசிபி. எதுனா மிசிசிபி. ஆப்ஷன் ஏ. ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய உறுப்பினர் எண்ணிக்கையை அரசமைப்பின் எந்த பட்டியல் குறிப்பிடுகிறது அப்படின்னா 4வது பட்டியல். ஓகேவா? 4வது பட்டியல். கீழ்காணும் கூறுகளில் சமூக பொருளாதார மேம்பாட்டு அளவீடு இல்லாதது எதுன்னு கேட்கறாங்க. எதுனா வட்டி விகித அளவு. எதுனா வட்டி விகித. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்தது எது சரியான வாக்கியம் கேட்கறாங்க. ஓகே, எது சரியான வாக்கியம்னா கரிசல் மண் தீப்பாறைகள் சிதைவடையதால் உருவாகுது. கரிசல் மண் எப்படின்னா தீப்பாறைகள் சிதைவடைதல் உருவாகுது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சமூக பொருளாதார மேம்பாடு என்பது ஒரு சமூகத்தில் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் செயல்முறையாகும். ஒரு அசஸ்மெண்ட். ஓகேவா? அடுத்தது ரீசன். இவை பின்வரும் குறியீடுகள் கொண்டு அறவிடப்படுகிறது. ஜிடிபி அண்ட் ஆயுட்காலம் கல்வியறிவு வேலைவாய்ப்பு நல. ஓகேங்களா? அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா கூற்று ஏ சரி, காரணம் ஆர் தவறு. ஓகேவா? கூற்று ஏ கரெக்ட், பட் ரீசன் ஆர் தப்பு. ஓகேங்களா? சமூக பொருளாதார மேம்பாடு என்பது ஒரு சமூகத்தில் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் செயல்முறையாகும். ஓகேவா? சமூக பொருளாதாரம் பத்தி சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா ஜிடிபி பத்தியும் ஆயுட்காலம் கல்வின்னு சொல்லிட்டு வேற ட்ராக்ல போறதால ஆறு தவறு. ஓகேங்களா? மேட்ச் ஆகல. 150 அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யாரு? ஓகேவா? இதெல்லாம் பழைய கொஸ்டின். சுஷ்ருதர். ஆப்ஷன் ஏ சுஷ்ருதர். ஓகேவா? தேங்க்யூ.